ஹார்டாக ஃபேம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும் கிரன்ச்சிரோல் எக்கச்சக்கமான அனிமேஷன் வந்து தமிழ் டப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாம வந்து கூட கிரன்ச்சிரோல் தமிழ் டப்பிங் பண்ணுற அனிமேஷன் நல்லா இருக்கா இல்லையா, அதாவது தமிழ் டப்பிங் நல்லா இருக்கா இல்லையான்னு நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக கூட ப்ளூ லோக் வந்து நல்லா இருக்கா, ப்ளூ லோக் தமிழ் டப்பிங் நல்லா இருக்கா இல்லையான்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோலேயும் ஒரு தமிழ் டப்பிங்கில் வந்து அனிமே பற்றி பார்க்க போகிறோம். அது அனிமே தமிழ் டப்பிங் பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அனிமேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பை ஃபேமிலி, அதாவது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி தமிழ் டப்பிங்கில் வந்துச்சு. அண்ட் சீசன் 1 வந்துடுச்சு, சீசன் 2 வந்துச்சு. ஸோ அது தமிழ் டப்பிங் பார்த்தேன். நான் ஆல்ரெடி இங்கிலீஷ் டப்பிங் பார்த்தாலும் எகேன் தமிழ் டப்பிங் பார்த்தேன். ஸோ தமிழ் டப்பிங் எப்படி இருந்துச்சு பார்க்கலாமா இல்லையா நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். இன்னொரு அப்போ வீடியோக்குள்ள எல்லாம் திஸ் ஆயமாட்டாங்க. யாராச்சும் புதுசாக வந்து அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ள இப்படி போகிற ரிவ்யூ நல்ல வீடியோஸ் பெற்றுக்கொள்ள அண்ட் வீடியோக்குள்ள எல்லாம் திஸ் ஆயமாட்டாங்க. ஓகே, நான் வந்து ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி அனிமே பற்றி பேசுறதுக்கு முன்னாடி வந்து ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி ஒரு ஸ்பை ஃபேமிலி ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நான் ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த அனிமே பற்றி ஒரு சில நியூட்ரல் பாயிண்ட்ஸ் அதை கொஞ்சம் விஷயங்கள் சொல்லணும் தமிழ் டப்பிங் எப்படி இங்கே பார்க்கறதுக்கு முன்னாடி. அதாவது இந்த அனிமே வந்து ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு ஸ்பை, ஒரு அசாசின், ஒன் டெலிபாத், இப்படிப்பட்ட ஒரு 3 பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அண்ட் அதோட பாண்டுன்னு ஒரு நாய்க்குட்டி வேறு. ஸோ அப்படி நடக்கக்கூடிய ஒரு ஃபன்னான ஃபுல்லுன்னு சொல்கிறேன் ஃபன் ஃபீல்டான ஒரு அனிமையாக தான் நான் இதை பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குள்ள ஆக்ஷன்ஸும் இருக்குது, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது, என் ரொமான்ஸ் வேணுமா ரொமான்ஸ் இருக்குது, எமோஷன் வேணுமா எமோஷன் இருக்குது. ஸோ சொல்லப்போனால் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஃபன்னாக உங்கள் டேயை வந்து கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த அனிமே ஃபெமிலியோட ட்ரை பண்ணலாம். ஸோ அடல்ட் கண்டென்ட்லாம் சுத்தமாக கிடையாது. அண்ட் தமிழ் டப்பிங் இருக்குது, அதை பற்றி நான் பார்க்கவே போகிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. நீங்கள் ஒரு ஃபீல் குட் ஃபன் ஃபீல்ட் காமெடி அப்படி ஜானல் எதிர்பார்க்குறீங்கன்னா, ஆக்ஷன் இருக்குது அப்படி எதிர்பார்க்குறீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுவேன் இந்த ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி. மோஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃபெமிலியாக இருந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து அப்படி இருக்குது இந்த அனிமே. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு போகலாம். இந்த வீடியோ எதுக்காக மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது? ஓகே, கிரன்ச்சிரோல் வந்து ஸ்பை எக்ஸ் ஃபேமிலிக்கான தமிழ் டப்பிங்கை வந்து சீசன் 1 வந்து பிப்ரவரியில் வந்து மொத்தமாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 24 எபிசோடு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது வந்து அந்த சீசன் 2க்கான 12 எபிசோடு வந்து டப் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து டப்பிங் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள், நல்லா இருக்கலையான்னு பார்த்துடலாம். அண்ட் நான் வந்து டப்பிங் பற்றி பேச முன்னாடி நான் முக்கியமான ஒரு சில கேரக்டர்ஸ்க்கான டப்பிங் பற்றி பேசிட்டு ஓவராலாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மெயின் லீடான லோயிட் ஃபோஜரை பற்றி பேசணும். கண்டிப்பாக இந்த லோயிட் ஃபோஜர் வந்து எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஸ்பையாக இருப்பார், என் கேரக்டராக இருப்பார். நிறைய பேருக்கு பிடிக்கும். அண்ட் இதுக்கு யார் தமிழ் டப்பிங் பண்ணாரு முன்னாடி ஒரு சில சொல்லியான். இந்த டைமில் வந்து என்ன வந்துச்சு பார்த்தீங்கன்னா, நருட்டோ ஷிப்புடன் தமிழ் ட்ரெய்லர் வந்துச்சு. இந்த சீசன் 1 ரிலீஸ் ஆகும்போது ஓகேவா, அதில் வந்து ஒபிட்டோ உச்சிகா டப் இனி நடக்கிற எந்த அநீதியையும் நான் ஏத்துக்க மாட்டேன். வெளியே வா நைன் டெய்ல்ஸ். ஒபிட்டோ உச்சிகா டப்பிங் தமிழ் டப்பிங் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சி போச்சு. பிகாஸ் வந்து அதுக்கு டப்பிங் பண்ண ஆர்டிஸ்ட் வந்து ரகுவரன் ப்ரோ. இவர் வந்து ஆல்ரெடி வந்து பென்டனுக்கு வாய்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ நிறைய பேர் பென்டன் வாய்ஸும் கேட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் டோபிக்கு கூட இவரோட வாய்ஸ் தான் வந்து இப்போ கூட ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க நோட்டோ தமிழில். அது மட்டும் இல்லாமல் சிஞ்சானு நிறைய டப்பிங் பண்ணியிருக்காரு. ஸோ ரகுவரன் ப்ரோ வாராரு. ஸோ அனிமேக்குள்ளே வந்துட்டாரு. நிறைய பேர் ஹாப்பியாக இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒபிட்டோவா ரகுவரன் ப்ரோவோட வாய்ஸை கேட்க முன்னாடியே லோயிட் ஃபோஜரோட வாய்ஸ் வந்துடுச்சு. ஆமாம், லோயிட் ஃபோஜருக்கு டப் பண்ணது நம்மளோட ரகுவரன் ப்ரோ தான். ஸோ எப்படி இருந்துச்சு கேட்டிங்கன்னா, குட் மார்னிங் லாய், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் இப்போ எங்க இருக்கேன்? நான் எப்படி இந்த பார்க்ல, அது மடியில, வீட்டு பக்கத்துல இருக்கிற பார்க்ல தான். என்னோட இன்ஸ்ட்ரக்டர் ஒருத்தர் தவிர என்ன வேற யாருமே நாக் அவுட் பண்ணதில்ல. கவனக்குறைவா இருந்து தப்பு பண்ணிட்ட லாய்ட். சரி, நான் எதுக்கு அவன் மடியில படுத்து தூங்கினேன்? லிட்ரலி எ பெர்ஃபெக்ட் வாய்ஸ் ஃபார் லோயிட் ஃபோஜர் ஆன் தமிழ் டப்பிங்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம ரகுவரன் ப்ரோ வாராரு. ஸோ எப்படி பண்ணியிருப்பாருன்னா அவர் தரமாற பண்ணுவார், அது வேறு மேட்ரு. ஸோ செட் ஆகலை நிறைய பேர் நினச்சிப்பீங்க. கண்டிப்பாக சூட் ஆகிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன், லோயிட் ஃபோஜருக்கு நல்லா சூட் ஆச்சு. அவர் ஒரு ஸ்பையாகவும் இருக்கட்டும், ஸ்பையாக பேசுகிறா இருக்கட்டும், ஒரு ஃபேமிலி மேனாக பேசுகிறா இருக்கட்டும், அவர் தாறுமாற பண்ணியிருந்தார் தமிழ் டப்பிங்கில். அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த லோயிட் ஃபோஜர் வாய்ஸ் மட்டும் செட் ஆச்சு கேட்டிங்கன்னா இல்லை. அட் த சேம் டைம் யோ ஃபோஜர் வாய்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரட் ஃபேவரட்டாக போச்சு எனக்கு. அண்ட் நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. அவங்களோட அந்த லோயிட் அண்ட் யோருக்கான கன்வர்சேஷன்லாம் ரொம்ப ஃபன்னாக கொண்டுக்கு போயிருப்பாங்க. அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. டப்பில் இங்கிலீஷ் டப் ஜாப்பனீஸில் பார்க்குற மாதிரி ஃபன்னாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆனியா வாய்ஸ் வந்து ஒரு சைல்டு வாய்ஸ் ஓகேவா, அதுக்கு டப் பண்ணும்போது பார்த்து பக்காவாக பண்ணணும். ஏன் தமிழ் டப்பிங்கில் அதுக்கு எது ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, நிறைய பேர் கன்ஃபியூஸ் இருந்திருப்பாங்க. பட்
அதையும் வந்து ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட் போட்டு அண்ட் ஆனியா ஃபோஜருக்குமான டப்பிங்கை கூட தரமாக பண்ணியிருக்காங்க. ஆனியா ஃபோஜர் டப் பண்ணவங்க ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தாலே தெரியும். ஏன்னா வந்து ஆனியா பேசுகிறதுலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு அனிமையில் வந்து சைல்டு அதை சொல்கிற ரொம்ப க்யூட்டான சைல்டு கேரக்டர்னு எடுத்தோம்னாலே ஆனால் ஆனியா ஃபோஜர் வந்து ஒரு முக்கியமான பிளேஸுக்கு கொடுத்துருவோம். அப்படிப்பட்ட க்யூட்டான கேரக்டரும் க்யூட்டாக வந்து டப்பிங் பண்ணியாகணும். அதான் வந்து ரியாலிட்டி. ஸோ அதுக்கு நல்லா பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆனியா லோயிட் மட்டும் இல்லாமல் ஃப்ராங்கி அண்ட் அதுக்கு யூரி அப்படி நிறைய கேரக்டர்ஸுக்கு வந்து தரமான டப்பிங் அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி டப்பிங் ஆர்டிஸ்ட் கொடுத்து பக்கா வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ரீசெண்டாக கைஜு நம்பர் 8 டப்பிங் பார்த்து நிறைய பேர் செம்மையாக இருக்குன்னு சொல்லியிருப்பீங்க. அதே ஃபன்னான ஒரு நான் சொல்கிறேன் கைஜு நம்பர் 8 வந்து ஃபுல் அந்த காமெடிலாம் நம்மளுக்கு நல்லா கனெக்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு காமெடி ஜானர் வந்து நம்மளோட ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி தமிழ் டப்பிங்லேயும் வந்து கனெக்ட் ஆகுது. அந்த காமெடிலாம் நல்லா ஒர்க் ஆகுது. அந்த ஜோக்கெலாம் தமிழ் டப்பிங் நல்லாவே ஒர்க் ஆகுது. அதில் வந்து குறிப்பாக வந்து ஒரு சீன் இருக்குது சொல்கிறேன். நம்ம ஃப்ராங்கி சொல்லுவார் என்ன சொல்கிறேன், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு லவ்கிட்டு போவார். என்ன எதுக்காக வர சொன்ன? என்ன விஷயம்? நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அப்படியா? நல்ல காதலி. நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். அதை வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்காது. நீங்கள் தமிழ் டப்பிங்கில் பார்க்கும்போது ஃபன்னாக இருக்குது, நான் சொல்லும்போது ஃபன்னாக இருக்காது. பட் தமிழ் டப்பிங்கில் பாருங்கள், நீங்கள் சிரிச்சிடுவீங்க. அப்படிப்பட்டதாக நான் வீடியோ எடிட் பண்ணும்போது அந்த சீனை வந்து ஆட் பண்ணி வருவாங்க, பார்த்துக்குவாங்க. அப்படி நிறைய சீன்ஸ் வந்து நம்மளோட சிரிக்க வைக்கிற மாதிரியே டப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ தரமான தமிழ் டப்பிங் ஓவராலாக பார்க்க போனோம்னா இட்ஸ் ஆசமான தமிழ் டப்பிங் ஃபார் ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஜப்பளவுக்கு இல்லை டப்பளவுக்கு இல்லைன்னு நிறைய பேர் பேசியிருப்பாங்க. பட் அப்படி இருக்கும்போது அதுக்கு ஈக்குவலாக எவ்வளோ தமிழ் டப்பிங் எஃபர்ட் போட்டு பண்ண முடியுமோ அப்படி கிரெஞ்சுவல் பண்ண ஒரு தமிழ் டப்பிங் தான் இந்த ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி. ஸோ நீங்கள் பார்க்கலாமா, நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி தமிழ் டப்பிங் தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. நான் எங்கே வேணால் அதை சொல்லுவேன். நான் வந்து எனக்கும் ரொம்ப பேசுகிறேன் பிடிச்சி. அது மட்டும் இல்லாமல் என் சிஸ்டர் கூட பெஸ்ட் அனிமே அவள் அனிமே பார்க்க மாட்டான். பட் பெஸ்ட்டு ஒரு தமிழ் டப்பிங் அனிமே பார்த்தேன்னா இந்த ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி தான். அதுக்கப்புறமா இப்போ நாட்டோ ஷிப்டம் பார்க்காங்க. அப்படி நிறைய இருக்குது. ஸோ வந்து நீங்களும் பார்க்கலாம். நீங்கள் அனிமையை பார்க்காதவங்க கூட இந்த ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி தமிழ் டப்பிங்கை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிப்பேன். அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலியாக இருந்து பார்க்கக்கூடிய தமிழ் டப்பிங் நான் கண்டிப்பாகவே சொல்லுவேன். மறக்காமல் பாருங்கள் இஸ் ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி தமிழ் டப்பிங். என்னோட ரேட்டிங் என்னென்னு கேட்டிங்கன்னா 10 out of 9 கொடுப்பேன். ஏன்னா வந்து மை பர்சனல் ஃபேவரட் தமிழ் டப்பிங் ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி தமிழ் டப்பிங். ஓகேவா? ஸோ வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்குமே. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ரேட்டிங்கை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் ஃபைனலி வீடியோ 2க்கு வந்தாச்சு. அண்ட் இந்த வீடியோ பார்த்து நல்லா இருந்துச்சா இல்லையா மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி தமிழ் டப்பிங் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். உங்கள் ரேட்டிங்கை வந்து சொல்லிடுங்க. அண்ட் கிரெஞ்சுரல் வந்து தேங்க்யூ ரகுஃபோஜர்னு சொல்கிற மாதிரியே நம்ம ரகுவரம் ப்ரோ நல்ல செம்ம டப்பிங்கை வந்து இதில் காமிச்சிருப்பார். ஸோ வந்து நல்லாவே நீங்கள் ஒரு ரகுவரம் ப்ரோட ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. அண்ட் மிஸ் பண்ணிடுறாங்க தமிழ் டப்பிங்கில் அனிமே பார்க்குறன்னு இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு அனிமையாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ நல்லாவே இருக்கேன். நானே இந்த வீடியோ லேட்டாக தான் பண்ணுறேன். நான் வந்து டைம் கிடைக்கல. ஸோ தமிழ் டப்பிங் சஜஷன் ஒன்று பண்ணுறதுக்காக இந்த வீடியோ பண்ணியிருந்தேன். அண்ட் எப்படி இருந்துச்சு மாதிரி கமெண்ட் சொல்லுங்கள். நான் தப்பாக சொல்லியிருந்தாலும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் கமெண்ட் சொல்லிவிட்டு நான் தப்பாக பேசியிருந்தா சாரி. அண்ட் வீடியோ முடிச்சிக்கலாம். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு சின்ன சப்போர்ட் ஒன்று தந்துருங்க கைஸ். அண்ட் நோரா பேச வீடியோ முடிச்சிக்கலாம். திஸ் இஸ் ஐ மட்டும் டேக் கைஸ். வரட்டா.